வணக்கம் மக்களே, எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். இன்று நாம பார்க்கறது நாமக்கல் ஸ்ரீ நரசிம்மர் மற்றும் நாகூர் தயாருடைய பழமை வாய்ந்த சக்தி வாய்ந்த கோயிலுங்க. இந்த கோயிலுடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா, கோபுரமில்லாத கோயில் என்றால் ஆஞ்சநேயர் நரசிம்மரை தரிசிக்க வேண்டும் என்பது வரலாற்று கதையாகும். கோயில் நுழைவாயில் ஒரு தரிசனம் பண்ணிட்டு உள்ள நுழைஞ்சாங்க. கோயில் உள்ள வந்தவுடன் இந்த இடம் நமக்கு இங்கிருந்து வடபுறம் போனால் விநாயகருக்கு அவரை நாம் தரிசனம் பண்ணிவிட்டு மற்றும் தோப்புக்கரணம் போட்டுவிட்டு கோயில் உள்ள நடக்க சென்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலுடைய தோற்றம் நம்மை மலைக்கோட்டைக்கு அருகில் நல்ல பழமை மற்றும் விசாலமான இடமுங்க. தாயாருடைய சன்னதி வாங்கி கொண்டு உள்ள போலான்னு அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. தரிசனம் பண்ணி பார்த்து விட்டு பார்க்கும்போது நமக்கு அப்படியே பிரமிப்பை வெளியே வர வேண்டிய இடம். இதை பார்த்தீங்கன்னா இந்த பெரிய மலையை உடைஞ்சுதான் நம்ம தரிசனரை உருவாக்கினார்கள் மற்றும் இறைவனை வதம் செய்த பிறகு தன் கையில் ரத்தக்கரையுடன் நமக்கு காட்சி அளிக்கிறாங்க என்பது கூடுதல் சிறப்புங்க. கடைசியாக நாம பெருமாளுடைய சன்னதியை தரிசனம் செய்து விட்டுங்க மனம் குளிர வெளியே வந்தேங்க. இதோட இந்த பெருமாள் கோயிலுடைய சன்னதியை நமக்கு முடித்துவிட்டு கொடிமரத்தில் நாம் தரிசனம் செய்துவிட்டு மனம் நெய்கிற கோயிலை விட்டு வெளியே வந்தேங்க. இது நம்ம ஆஞ்சநேயர் கோயிலுக்கு செல்லும் வழியாகுங்க. போகும் வழியில் பக்தர்களுக்காக கால் மிதிகளையெல்லாம் போட்டிருந்தாங்க. ரொம்ப வசதியாக இருந்தது மற்றும் நிறைய கடைவீதிகளும் உள்ளதுங்க. இது ஆஞ்சநேயர் கோயிலுடைய நுழைவாயில் நிற்கிறாங்க. இந்த கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா மிகவும் பழைவாய்ந்த மற்றும் சக்தி வாய்ந்த கோயிலுங்க. இந்த கோயிலை சுற்றிலும் கோயில் உருவான கதைகள் உள்ளதுங்க. சிறப்பம்சம் என்னவென்றால் ஆஞ்சநேயர் அவர்களுடைய சிலையானது வளர்ந்துட்டே இருந்துச்சுங்க. அவர் தலையில் ஆணி அடித்த பிறகுதான் ஆஞ்சநேயர் அவர்கள் வளரவில்லை என்பது இக்கோயிலுடைய புராண கதையாகுங்க. அவ்வளவு சக்தி வாய்ந்த கோயிலுங்க இந்த கோயில். நல்ல தரிசனம் முடித்துவிட்டு ஆஞ்சநேயரை சாஷ்டாங்கமாக தரிசனம் பண்ணிவிட்டு